ஓ மீண்டும் ஒரு முறை திரும்பி படிங்க. அது ரொம்ப முக்கியம். உங்கள் ஆசிரியர் என்ன சொல்லுவாங்க தெரியல. ரொம்ப நீங்கள் கண்டிப்பாக புதிய பாடம் படிக்கணும்னா மட்டும் படிங்க. மற்றபடி ஏற்கனவே படித்த பாடத்தை மட்டும் ஒரு முறை படித்து பாருங்கள். ஏதாவது பாடம் எழுதி பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதோட நீங்கள் எழுதி பார்க்கறதுக்கு நேரம் இருக்குது. ஸோ இரவு நீங்கள் வழக்கமாக எத்தனை மணிக்கு தூங்குறீங்களோ அந்த நேரத்தில் தூங்குறது நல்லது. மேபி அரை மணி நேரம் 1 மணி நேரம் நீங்கள் எக்ஸ்ட்ரா நீங்கள் படிக்கலாம். அதேமாதிரி காலையில் எத்தனை மணிக்கு எந்திக்கிறீங்களோ ஆல்மோஸ்ட் அந்த நேரத்தில் நீங்கள் எந்திங்க. ஆனால் இந்த கடைசி நிமிடத்தில் படிக்கிறது உண்மையிலே பிரயோஜனமாக இருக்கும். லாஸ்ட் மினிட்ல நீங்கள் வாசிக்கிறதெல்லாம் ரொம்ப பயனுள்ளதாக தான் இருக்கும். மனதில் இருக்கும். நீங்கள் முயற்சி பண்ணுவீங்க, படிக்காமல் இருந்துடாதீங்க. ஒரு நிமிடம் கூட நீங்கள் வேஸ்ட் பண்ணாதீங்க. அந்த தேர்வுக்கு அன்னைக்கு நீங்கள் ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி முடிஞ்சா, இப்போ வந்து 10 மணிக்கு எக்ஸாம்னா 9 மணிலேருந்து படிக்க வேண்டிய தேவை இருக்காது. படிக்காதீங்க, கொஞ்சம் ரிலாக்ஸாக இருங்க. ஸ்கூலுக்கு போகும்போது உங்கள் அப்பா மோட்டர் சைக்கிள் பின்னாடி உட்காந்துட்டு படிச்சுட்டு இருக்காதீங்க. இல்லை பஸ்ஸில் உட்காந்து படிக்காது. அந்த பதட்டம் இன்னும் கூடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை உங்களுக்கு அவாய்ட் பண்ணலாம். எக்ஸாமுக்கு ஹாலுக்கு முன்னாடி போகும்போது ஒரு பெண்ணுக்கு 2 பென் எடுத்துகிட்டு போங்க. ஒரு பென்சிலுக்கு 1ன்னா 2 எடுத்துகிட்டு போங்க. பேனா ஒர்க் பண்ணாமல் இருக்கும், பென்சில் ஒர்க் பண்ணாமல் இருக்கும். எக்ஸாமில் வந்து டென்ஷன் அதிகமாக இருக்கும். எரேசர் அதே மாதிரி ஷார்ப்பனர் இதெல்லாம் சரியாக எடுத்துகிட்டு போங்க. கொஞ்சம் அட்வான்ஸ் 5 மினிட்ஸ் முன்னாடி போங்க. லேட்டாக போயிடாதீங்க. எக்ஸாமில் எல்லாம் உட்காந்துட்டாங்க, இந்த மாதிரி கொஸ்டின் கொடுக்க போகிறாங்க. கொஸ்டின் பேப்பர் கொடுத்து நீங்கள் உடனே தரக்கூடாதுன்னா அதை அவசரப்பட்டு உள்ள வந்து பார்க்காதீங்க. ஆன்சர் ஷீட் அல்லது கொஸ்டின் பேப்பர் சும்மா ரிலாக்ஸாக இருங்க. எழுத ஆரம்பிங்கன்னு சொன்னாலும் ஓடி போய் பதறி போய் இருக்காதீங்க. ரைட்டாக 1 2 3 4 5 6 7 8 9 10 கவுண்ட் பண்ணிவிட்டு அப்புறம் ஆரம்பிச்சு பாருங்கள். ஒரு ஜெனரலாக ஒரு பாருங்கள் என்னென்ன இருக்குது, இந்த மாதிரி கேள்வி இருக்குது. சும்மா ஜெனரலாக ஒரு வாட்டி பார்த்துக்குங்க. பெரும்பாலும் உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். இப்போது நீங்கள் ஆன்சர் ஆரம்பிக்கும் போது 1 வேர்டு 2 வேர்ட்ஸ்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன். அதே பேட்டர்னாக இருக்கும். ஒரு பர்டிகுலர் கொஸ்டின் உங்களுக்கு சரியாக தெரியல, புரியல, சந்தேகமாக இருக்குது அப்படின்னா தயவு செஞ்சு அதை நீங்கள் உடனே அட்டன் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. டைம் கிடையாது. ஸோ அதை விட்டுட்டு மற்ற கேள்விக்கு போகலாம். எல்லாம் முடித்த பிறகு இந்த கேள்வியை நீங்கள் மறுபடியும் அட்டன் பண்ணி பார்க்கலாம். ஒரு கேள்வி ஒரு முறைக்கு தயவு செஞ்சு 2 முறை படித்து இது என்ன தான் கேட்குறாங்க அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ண பிறகு எழுத ஆரம்பிங்க. லங்ஸை கேட்டால் ஹார்ட் எழுதி வந்துடாதீங்க. ரைட் டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் த லங்ஸ் அப்படின்னா வேறு ஹார்ட் கேள்வி இருக்க மாதிரி தெரியல. இல்லை ஒரு ஹார்ட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த ஹார்ட், ஃபங்க்ஷனிங் ஆஃப் த ஹார்ட் வேறு. சப்போஸ் சும்மா எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ரைட் a brief account of the structure of the heart. அதுக்கு பதிலாக ஹார்ட் தானே நான் ஃபங்க்ஷன் தான் படிச்சிருக்கேன்னு சொல்லி ஃபங்க்ஷனை எழுதி வச்சு வந்துடாதீங்க. இப்படி நிறைய மாணவிகள் சரியாக புரியாமல் எழுதி வந்து மார்க் போனது பார்த்துருக்கேன். ஸோ எல்லாம் முடிஞ்ச பிறகு 3 மணி நேரம் இன்னும் அரை மணி நேரம் இருக்குன்னா சரியாக தான் எழுதியிருக்கேன்னு சொல்லி கொடுத்து வந்துடாதீங்க. 1 or 2 கொஸ்டின்ஸ் நீங்கள் ஒமிட் பண்ணியிருப்பீங்க. சில கொஸ்டின்ஸ் நல்லா எழுதியிருக்க மாட்டீங்க. இப்போ மனசில் வந்துடும். நீங்கள் வந்து அந்த நேரத்தில் பதில் மனசில் வராது. ஒரு 10 நிமிஷம் கழிச்சு வந்துடும். நீங்கள் வேறு ஆன்சர் எழுதிட்டு இருக்கும்போது இந்த தெரியாத கேள்விக்கு பதில் மனதில் வந்துடும். ஸோ எழுதி முடித்த பிறகு நேரம் இருந்ததுன்னா தொடர்ந்து ஆன்சரை ஒரு முறை படித்து பாருங்கள். 1 or 2 பாயிண்ட்ஸ் கேட்கலாம். இல்லை ஒரு புதிய கொஸ்டினை நம்ம அட்டன் பண்ணாத கொஸ்டினை எழுதி ஆன்சர் கொடுக்கலாம். எல்லாம் முடிச்சு ஃபுல் டைம் முடிஞ்ச பிறகு நீங்கள் எக்ஸாம் ஹாலுக்கு வெளியே வந்தால் போதும். வந்த பிறகு ஐயோ நீங்கள் சரியாக எழுதிருக்கோமா, ஃபுல் மார்க் வருமா அப்படின்னு கவலைப்படாதீங்க. எழுதி முடிச்சிங்களா, வந்தீங்களா, எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு அடுத்து வீட்டில் போய் நல்ல ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் நல்லா தூங்குங்க. இதை மறந்துடுங்க. இந்த பேப்பரை இந்த சப்ஜெக்டை முற்றிலும் மறந்துடுங்க. அதுக்கு பிறகு நீங்கள் அடுத்த நாளுக்குள்ள படிக்க ஆரம்பிங்க. இதுபோல் கொஞ்சம் நிதானமாக குவாய்ட்டாக நீங்கள் எக்ஸாமை அப்ரோச் பண்ணுங்கள். இது ஒரு ஆரம்பம் தான். 10th and 12th இதுக்கு நிறைய இருக்குது. ஸோ இன்னும் சொல்ல போனால் உங்களுக்கு மெடிக்கல் அட்மிஷன்லாம் இந்த மார்க் அடிப்படையில் கிடையாது. ஆனால் யூனிவர்சிட்டி அட்மிஷன் இருக்கலாம். 10th கூட அவ்வளோ தூரத்துக்கு இந்த மார்க் சும்மா நம்மளாம் இருக்கோம். இந்த மார்க் 10th மார்க் 12th மார்க்குங்கிறது உண்மையிலேயே ஒரு முக்கியமான மார்க் தான், இல்லைன்னு சொல்ல முடியாது. நீங்கள் ஐஏஎஸ் அப்ளை பண்ணும்போது கூட கேட்குறாங்க 10th எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கீங்க, 12th எவ்வளோ வாங்கியிருக்கீங்க, உங்களை பற்றி ஒரு ஜெனரல் ஐடியா கிடைச்சிடும் உங்களுக்கு 10th 12th மார்க்ஸ். இன்னும் சொல்ல போனால் நீங்கள் அமேசான் கம்பெனியில் ஒர்க் பண்ண போனாலும் கூட அங்கேயும் கேட்பாங்க. மைக்ரோசாஃப்ட் கம்பெனியில் ஒர்க் பண்ண போனாலும் அங்கேயும் கேட்பாங்க. எந்த இடத்துல நீங்கள் வேலைக்கு போனாலும் உங்கள் 10th மார்க் என்ன, 12th மார்க் என்னங்கிறத கண்டிப்பாக கேட்பாங்க. நான் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணி ரிட்டையர் ஆன பிறகு நான் படித்த ஸ்கூலுக்கே போனேன். அப்போது மாணவர்கள்ட்ட கேள்வி கேளுங்கன்னு சொன்னேன். ஒரு முதல் மாணவன் தான், சார் உங்களுக்கு எஸ்எஸ்எல்சியில் எவ்வளோ சார் மார்க்கு, உங்களுக்கு எஸ்எஸ்எல்சியில் எவ்வளோ மார்க்கு, நான் எப்படி சொல்கிறது சொல்லுங்கள். நான் சொல்லிட்டேன், எனக்கு 500க்கு 386 மார்க்கு, அவ்வளோதானே, அப்புறம் இதுக்கு தானே பேச வரீங்க அப்படின்னு. உண்மைதான். நான் நீங்கள் வந்தது
என்னை பற்றி பேச வரல, உங்களை பற்றி பேச வந்திருக்கோம். நான் என்ன சாதிச்சேன்னு சொல்ல தான் வரல, நீங்க என்ன சாதிக்க போறீங்க அதுதான் இங்க பிரச்சனை அப்படின்னு சொன்னா. பட் அந்த காலத்துல அவ்வளவு மார்க் வராது. அப்போது நம்ம கரெக்ட் மேடம், அப்பெல்லாம் 386 நல்ல மார்க். அவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்களா? ஸோ 386 என்ன பற்றி என்ன நினைக்கிறாங்க தெரியல. ஸோ 386 அப்படின்னு சொன்னேன். ஆனால் அந்த மாணவன் சொல்ல, நான் சும்மா சொன்னேன். பட் அப்போது வந்து 386ங்கிறது ஒரு பெரிய மார்க் தான். த ப்ராப்ளம் இஸ், நான் ஒரு மாணவிகிட்ட பேசிட்டு இருக்கும்போது ஒரு மாணவி சொன்னாங்க, சார் இந்த மாதிரி எக்ஸாம் பற்றிலாம் நல்லா பேசுறீங்க, எப்படி எல்லாம் அப்ரோச் பண்ணணும்னு பேசுறீங்க, நிறைய விஷயங்கள் சொல்றீங்க, 100 மார்க் வாங்கலாம் சொல்றீங்க. நான் 100 மார்க் வாங்கினால் இந்த உலகம் மாறிடுமா சார்? உங்கள் மாணவி கேட்டாங்க. நல்ல நியாயமான கேள்விதான். என்ன செல்லம் கண்ணு, நீ 100 மார்க் வாங்கினா உலகம் மாறாது, ஆனால் உனது உலகம் மாறிவிடும். யுவர் வேர்ல்ட் வில் சேஞ்ச். If you set your 100 marks, the world will not change. But your own world, your own life, your own situation will change. உனது சூழ்நிலை மாறிவிடும்.